இரண்டு மனிதர்கள் ஒரு மலைக்கு செல்கிறார்கள். கையில் மழைக்கோட், ஒரு தண்ணீர் பாட்டில் மற்றும் கையால் செய்த லீட் மாஸ்கள் அவர்கள் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். ஒரு சிறிய குறிப்பு, அதில் கேப்சூல்ஸ், சிக்னல்ஸ், புரொடெக்ஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு இரண்டு பேரும் இறந்த நிலையில் கிடைக்கிறார்கள். காயங்கள் இல்லை, விஷம் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. இன்று வரை கூட விஞ்ஞானிகள், போலீஸ், விசாரணை அதிகாரிகள் அவர்கள் எப்படி இறந்தார்கள், அவர்கள் ஏன் அங்கே சென்றார்கள் என்பதில் ஒரே கருத்தில் இல்லை. இது கற்பனை கதை அல்ல, இது ஒரு உண்மையான 1966 ஆண்டில் நடந்த இன்னும் தீராத மர்மம். வெல்கம் டு BuzzFeed.Mystery சேனல். நான் தான் மிஸ்டர் ரெக்ஸ். இதுதான் தி லீட் மாஸ்க் மிஸ்ட்ரி. 1966 ஆண்டு பிரேசில் நாட்டின் ஒரு தொலைவான மலைப்பகுதியில் இரண்டு மனிதர்கள் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். உடலில் எந்த வெளிப்படையான காயமும் இல்லை, வன்முறை நடந்ததற்கான அடையாளமும் இல்லை, சண்டை போட்டதற்கான சாட்சியும் இல்லை. ஆனால் அவர்கள் முகங்களை மூடியிருந்தது. கையால் செய்யப்பட்ட விசித்திரமான மாஸ்கள், அவை லீட் உலோகத்தில் செய்யப்பட்டவை. அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான குறிப்பு கிடைக்கிறது. அதில் கேப்சூல்ஸ், சிக்னல்ஸ், புரொடெக்ஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று வரை கூட அவர்கள் எப்படி இறந்தார்கள், அவர்கள் ஏன் அந்த மலைக்கு சென்றார்கள் என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இதுதான் லீட் மாஸ்க் கேஸ். வரலாற்றிலேயே மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் தீராத மர்மங்களில் ஒன்று. அவர்கள் யார்? இறந்த அந்த இரு மனிதர்கள் மேனுவல் பெரேரா டா கிரஸ் மற்றும் மிகேல் ஜோஸ் வீனா. இருவரும் பிரேசிலில் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ். எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ சிக்னல்கள், பரிசோதனைகள் இவைகளில் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. நண்பர்கள் சொல்வதுபடி அவர்கள் அமைதியானவர்கள், தீவிரமானவர்கள், விஞ்ஞானத்தில் மூழ்கியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வன்முறை, குற்றச் செயல் அல்லது மனநிலை பாதிப்பு எதற்கும் ஒரு சாட்சியம் இல்லை. ஆனால் அவர்களின் கடைசி பயணம் இன்று வரை பதில் இல்லாத கேள்விகளை விட்டு சென்றது. 1966 ஆண்டு ஆகஸ்ட் 17 மேனுவல் மற்றும் மிகேல் நைட்ரா என்ற நகரத்துக்கு ஒரு பஸ்ஸில் பயணம் செய்கிறார்கள். இந்த நகரம் ரியோ தேக்கு அருகில் உள்ளது. அங்கு அவர்கள் வாங்கிய பொருட்கள் ஒரு தண்ணீர் பாட்டில், ரெயின் கோட்கள், சில அடிப்படை கருவிகள். அவர்களை பார்த்த சாட்சிகள் சொல்வது அவர்கள் அமைதியாகவும் ஒரு நோக்கத்தோடும் இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சென்ற இடம் மோரோ டு வின்தேன் என்ற மலை. அந்த மலை உள்ளூர் மக்களிடையே விசித்திரமான ஒலிகள் மற்றும் அசாதாரண ரேடியோ சிக்னல்கள் காணப்படும் இடமாக பேசப்பட்டது. அதுதான் அவர்கள் உயிருடன் கடைசியாக காணப்பட்ட நேரம். உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு ஒரு இளைஞன் அந்த மலையிலே உடல்களை கண்டுபிடிக்கிறான். இருவரும் பக்கத்தில் பக்கமாக படுத்திருந்தார்கள். சீரான உடை அணிந்திருந்தார்கள். ரெயின் கோட்கள் அருகிலேயே இருந்தன. பதற்றத்தின் அடையாளம் இல்லை, தற்காப்பு காயங்கள் இல்லை, திருட்டு நடந்ததற்கான சான்று இல்லை. ஆனால் அதிக அதிர்ச்சியளித்த விஷயம் அவர்கள் முகங்களை மூடி இருந்தது என்ன என்பதுதான். லீட் மாஸ்கள். இருவரும் அணிந்திருந்தது லீட் தகடுகளில் கையால் வெட்டப்பட்ட மாஸ்கள். அவை ஹெல்மெட் அல்ல, மிக எளிமையானவை, ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்டவை. லீட் பொதுவாக பயன்படுத்தப்படுவது சக்தி வெளிப்பாடுகளை தடுக்கும் பாதுகாப்புக்கு. அப்படியென்றால் கேள்வி இதுதான், 2 எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஏன் ஒரு மலைக்கு லீட் மாஸ்களை கொண்டு சென்றார்கள்? அவர்கள் எதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயன்றார்கள்? இன் பாக்கெட்டில் போலீசார் கண்டுபிடித்தது ஒரு கை எழுத்து குறிப்பு. அதில் எழுதப்பட்டிருந்தது, மாலை 4:30 அந்த இடத்தில் இருக்க வேண்டும். மாலை 6:30 கேப்சூல்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேப்சூல்ஸ், சிக்னல்ஸ், புரொடெக்ஷன். இந்த குறிப்பு செய்ய வேண்டியதை மட்டும் சொல்கிறது. ஆனால் ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு எந்த விளக்கமும் தரவில்லை. அதிலும் முக்கியமாக அந்த இடத்தில் கேப்சூல்ஸ் எதுவும் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பிரேத பரிசோதனை முடிவுகள். பிரேத பரிசோதனை எந்த தெளிவான மரண காரணத்தையும் காட்டவில்லை. உடலில் வெளிப்படையான காயங்கள் இல்லை, விஷம் எடுத்துக் கொண்டதற்கான சான்று இல்லை, சண்டை அல்லது போராட்டத்தின் அடையாளம் இல்லை. அந்த நேரத்தில் பெய்த கடுமையான மழை உடல்களை சேதப்படுத்தியதால் டாக்சிகோலஜி பரிசோதனை மிகவும் கடினமாகியது. அதனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது, மரண காரணம் தெரியவில்லை. இதன் பிறகு இந்த வழக்கு பிரேசிலின் மிக குழப்பமான மர்மங்களில் ஒன்றாக மாறியது. முக்கிய கோட்பாடுகள். கோட்பாடு 1, விஞ்ஞான பரிசோதனை தவறாக போனதா?
எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஆன அவர்கள் தாங்களே உருவாக்கிய ஒரு பரிசோதனையை நடத்த முயன்றிருக்கலாம். குறிப்பில் சொல்லப்பட்ட கேப்சூல்ஸ் எதிர்பாராத விளைவுகளை உண்டாக்கியிருக்கலாம். லீட் மாஸ்கள் ரேடியேஷன் அல்லது எனர்ஜியிலிருந்து கண்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒரு சிறிய தவறு மரணமாக மாறியிருக்கலாம். கோட்பாடு 2. ஏலியன் தொடர்பு. 1966 ஆண்டுகளில் பிரேசிலில் பல UFO சைட்டிங்ஸ் அறிக்கைகள் வந்துள்ளன. காத்திருக்க என்ற குறிப்பு மற்றும் லீட் மாஸ்கள் இவை அனைத்தும் சேர்ந்து அவர்கள் அறியப்படாத ஒரு வானியல் சக்தியுடன் தொடர்பு கொள்ள முயன்றார்களா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இது சர்ச்சையான கோட்பாடு என்றாலும் UFO ஆராய்ச்சியாளர்களிடையே இன்றும் பிரபலமாகவே உள்ளது. கோட்பாடு 3. ஆன்மீக அல்லது ரகசிய சடங்கா. சில விசாரணையாளர்கள் கூறுவது அவர்கள் ஒரு ஆன்மீக குழுவுடன் தொடர்பில் இருந்திருக்கலாம். 1966 ஆண்டுகளில் கேப்சூல்ஸ் எடுத்தால் உயர் உணர்வு நிலை அல்லது ஆன்மீக மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கைகள் இருந்தன. அது உண்மையாக இருந்தால் அந்த சடங்கு பயங்கரமாக தவறாக முடிந்திருக்கலாம். ஏன் இந்த வழக்கு இன்னும் தீராதது? சாட்சிகள் இல்லை, சந்தேக நபர்கள் இல்லை, தெளிவான ஆதாரம் இல்லை. விசாரணை ஒரு கட்டத்தில் மூடப்பட்டது. ஆனால் கேள்விகள் மட்டும் பதில் இல்லாமல் மீதமிருக்கின்றன. அரை நூற்றாண்டுக்கும் மேலாகியும் உண்மை இன்று வரை தெரியவில்லை. 1966 ஆண்டில் அந்த மலையில் உண்மையில் என்ன நடந்தது? ஒரு தவறான விஞ்ஞான பரிசோதனையா? ஒரு ஆன்மீக சடங்கா? அல்லது இதற்கும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய மர்மமா? உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல உண்மை மர்ம கதைகளுக்காக